சீமானுக்கு எதிரான பாலியல் புகார் வழக்கில் தான் ஏமாற்றப்பட்டதாகவும் அசிங்கத்திற்குள் இறங்கி தன்னால் போராட முடியாது என்றும் நடிகை புதிய வீடியோ வெளியிட்டிருக்கிறார். விஜயலட்சுமிக்கு இரவோட இரவா சீமான் 10 கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு பாருங்க, ஈழத்தமிழர்களோட கஷ்டப்பட்ட காசெல்லாம் போய் அவளுக்கு தான் கொட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமா என் மேல பழிய சுமக்க அமைச்சிருவாங்க. அதனால நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். நேற்று ஏன் சார்பா யாருமே போய் உச்சநீதிமன்றத்தில் எனக்காக போராடலை. எனக்கு எந்த நீதியும் கிடைக்காது, எனக்கு எந்த நியாயமும் கிடைக்காது. இந்த கேஸ்ல கிடைக்கவும் விட மாட்டாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் அடுத்தது அவளை எவ்வளவு முடியுமோ அசிங்கப்படுத்து, அவளை எவ்வளவு முடியுமோ கொச்சப்படுத்து அப்படின்னு அந்த ரூட்டு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அந்த அசிங்கத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நான் போராடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. விஜயலட்சுமி இப்போ கூட ஏமாற்றப்பட்டிருக்காங்கல்ல அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்கக் கோரி இன்று நடைபெறவிருந்த தீக்குளிக்கும் போராட்டத்தை ஒத்திவைப்பதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்திருக்கின்றனர். இலங்கை சிறையில் இருக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களை விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 28ஆம் தேதி முதல் தங்கச்சிமடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காத்திருப்பு போராட்டம், கஞ்சி தொட்டி திறப்பு என இரவு பகலாக போராட்டம் பந்தலில் தங்கி மீனவர்கள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் 5ஆம் நாளான இன்று தீக்குளிக்கும் போராட்டம் நடத்த இருப்பதாக மீனவர்கள் அறிவித்திருந்தனர். இந்த போராட்டத்தை தடுக்கும் விதமாக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை தங்கச்சிமடத்தில் மீனவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது தீக்குளிப்பு போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாகவும் முடிவு செய்யப்பட்டது. காத்திருப்பு போராட்டம் மட்டும் தொடரும் என்றும் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து இன்று மாலை அறிவிக்கப்படும் என்றும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏன் இந்த தமிழக மீனவர்களை மாற்றாந்தாய் பிள்ளையா பாக்குறாங்கிற ஒரு வேதனை இருக்குது. அதனால மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து எங்களுடைய கோரிக்கைகளான இந்த மீனவர்களையும் படகையும் விடுவிச்சு கொடுக்கணும். இந்த நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரணும். தமிழக அரசு இன்றைக்கு எங்களுக்கு இந்த அறிவிப்பு செய்ததுனால நாங்க அறிவித்திருந்த இந்த தீக்குளிப்பு போராட்டத்தை நாங்க தள்ளி வச்சுட்டு அடுத்த கட்ட போராட்டம் மாலை 6 மணிக்கு அறிவிக்கப்படும். அதுவரை எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்படும்.